நாமக்கல்லில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரித்து வருகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. கருப்பு கொடி ஏற்றி இன்னைக்கு காட்டிட்டோமா? இது வெறும் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சரை பார்க்கணும்னு டெல்லி ஆசைப்படக்கூடாது. தமிழர்களுடைய ரத்தத்தில் சூடு குறைஞ்சிடுச்சு, தெருவில் இறங்கி போராட மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. மொழிக்காக வீதிகளில் இறங்கினவங்க எங்கள் இனத்துடைய உரிமைக்காக இறங்க மாட்டோமா? தமிழர்களுக்காக போராட யார் இருக்காங்கன்னு நினைச்சாங்க? இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கான். 1000 எமர்ஜென்சியை பார்க்க நான் தயார். மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே, டெல்லியோட ரிமோட் கண்ட்ரோலுக்கு அடிமைங்க தான் அடிபணிவாங்க. தன்மானமுள்ள தமிழர்கள் அடிபணிய மாட்டோம். தென்மாநில மக்களோட குரலை மதிக்க மாட்டேன்னு இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜகவுடைய கொட்டத்தை அடக்குவோம். மாநிலங்களால் உருவாகி இருக்கக்கூடிய இந்தியாவில் மாநிலங்களை நசுக்கணும்னு நினைச்சா கைகட்டி வாய்ப்பற்றி அடிமையாக அடங்கியிருப்போம்னு தப்பு கணக்கு போட்டிருக்கீங்க. தமிழ்நாட்டோட போராட்ட குணத்தை பார்க்க ஆசைப்பட வேண்டாம்னு டெல்லியை நான் எச்சரிக்க விரும்புகிறேன். தொகுதி மறுசீரமைப்பு என்பது தமிழ்நாட்டுக்கு எதிராக பாஜகவும் அதுக்கு ஜால்ரா போடக்கூடிய அதிமுகவும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பேராபத்து. தமிழ்நாட்டுடைய குரலை ஒடுக்க பாஜக போடக்கூடிய சதி திட்டம்தான் தொகுதி மறுசீரமைப்பு. அதனை வெளிப்படையாக எதிர்க்கிறதுக்கு கூட முதுகெலும் பெற்ற கூட்டம்தான் அதிமுக. தமிழ்நாட்டில் எலெக்ஷன் தேர்தல் நடக்கிற நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்கள் எல்லாரும் பிரச்சாரத்தில் இருப்பாங்க. இந்த கேப்பில் ஸ்பெஷல் செக்ஷனை சிறப்பு கூட்டத்தை கூட்டி இந்த சட்டத்தை நிறைவேற்றிடலாம் என்று பாஜக நினைச்சது. முதல்ல மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்கணும். அப்போதான் ஜனநாயகத்தில் தேர்தலுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். நாம் போடுற வாக்குக்கே வேல்யூ இருக்கணும்னா, ஒரு நிலை வரணும்னா அதை எதிர்க்க வேண்டாமா? அதனால தான் நம்ம எம்பிக்கள் எல்லாரும் டெல்லியில் போராடிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு கொள்கை தான் முக்கியம், தமிழ்நாட்டு உரிமைகள் தான் முக்கியம். நம்ம எல்லாம் ஆளாக்கிய பேரறிஞர் அண்ணா சொன்னது, எங்களுக்கு பதவி என்பது தோளில் போடக்கூடிய துண்டு, கொள்கை என்பது இடுப்பில் கட்டி இருக்கக்கூடிய வேஷ்டி. அறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் தந்த தன்மான உணர்வோட தமிழ்நாட்டை பாதுகாக்க உங்களுடைய ஆதரவை கேட்டு நான் வந்திருக்கிறேன். தலைவர் கலைஞர் உருவாக்கிய நாமக்கல் மாவட்டத்திற்கு நான் வந்திருக்கிறேன்.
தலைமைச் செயலகத்தில் நாமக்கல் கவிஞர் மாளிகையை உருவாக்கின தலைவர் கலைஞரின் மகனாக நான் உங்களிடத்தில் வந்திருக்கிறேன். வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தலாமா? நீங்கள் அனுமதித்தால் அறிமுகப்படுத்துகிறேன். அனுமதி உண்டா? அறிமுகப்படுத்தலாமா? முதல்ல ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் மதிவேந்தன் அவர்கள் மருத்துவம் படித்து மாண்புமிகு அமைச்சராக உயர்ந்து அவர் கவனித்த துறைகளை வளர்த்தெடுத்தவர். அடுத்து திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் அவர்கள். நம்மோட மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு வலு சேர்க்கக்கூடிய தலைவர்களில் ஒருவராக விளங்கி கொண்டிருக்கக்கூடியவர். கடந்த முறை உங்கள் குரலா சட்டமன்றத்தில் ஒழிச்சு 2000 கோடி ரூபாய்க்கான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். அடுத்து நாமக்கல் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் KP ராணி அவர்கள். ராணின்னு தெரிகிறதை விட நாமக்கல் ராணின்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும். அந்த அளவுக்கு இந்த ஊரையே தன்னுடைய அடையாளமா மாற்றி இருக்கக்கூடிய கழக வீராங்கனை. நாமக்கல் நகரமன்ற உறுப்பினராக, ஒன்றிய குழு தலைவராக சிறப்பாக பணியாற்றினவர். அடுத்து சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் பூமலர் அவர்கள். சேந்தமங்கலம் தொகுதியில் 2 முறை MLA-வாக இருந்த மரியாதைக்குரிய நினைவில் வாழக்கூடிய பொன்னுசாமி அவர்களுடைய அன்பு மகள். பொன்னுசாமி அவர்கள் காலத்திலே தான் கொல்லிமலை வளர்ச்சி அடைஞ்சிச்சு. கொல்லிமலை மிளகுக்கு புவிசார் குறியீடு அங்கீகாரம் கிடைச்சது. அடுத்து குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் S. பாலு அவர்கள். பள்ளிப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவராக பல ஆண்டுகளாக சிறப்பாக பணியாற்றின மக்கள் தொண்டர். அடுத்து பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் KS மூர்த்தி அவர்கள். ஒன்றிய செயலாளர், மாநில வர்த்தக அணி துணைத் தலைவர்னு பல்வேறு பொறுப்புகளில் சிறப்பாக செயலாற்றியவர். ஏற்கனவே இவங்க MLA-வா நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கக்கூடியவர். இவங்க எல்லோருடைய வெற்றிக்கு நம்முடைய வெற்றி சின்னமாக இருக்கக்கூடிய உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் அத்தனை பேரும் வாக்கினை வழங்கிட வேண்டும். இங்கே நிற்கிற வேட்பாளருடைய வெற்றி உறுதிதானே? நிச்சயமா? உறுதியா? சத்தியமா? நன்றி. இப்போ நீங்கள் உட்காரலாம், வேட்பாளர் உட்காரலாம். உங்களுக்கு சீட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.